அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பது சந்தோஷம். இந்த வீடியோவை எடுத்து வச்சு மிச்ச நாள் ஆகிட்டுது. அதை அப்லோட் பண்ண டைம் ஒன்று இருக்கல. என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மிச்ச நாளாக கேட்டுருந்தாங்க, இந்த கிழவெல்ல மீன் கறியை எப்படி ஸ்ரீலங்கா முறையில் சமைக்கிறேன்ட்டு. என்னுடைய மெத்தடில் நான் சமைச்சு காட்டிட்டு வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அன்றைய நாள் மீன் வாங்கிட்டு தான் போயிருந்தேன். அப்போ இந்த மீன் தான் கிழவெல்ல மீன், இதுக்கு துணா மீனுண்டு. இப்போ இதை அவங்களே கட் பண்ணி தந்துட்டாங்க. இதை வீடியோ எடுக்கல. இப்போ கட் பண்ணி கொண்டு நான் வீட்டில் நான் க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துட்டேன். இப்போ இந்த கறி எப்படி சமைக்கிறேன்னு பார்ப்போம். 400 கிராம் போல் தான் மீன் வாங்கியிருந்தேன். அதுக்கான மசாலாக்கள் எந்தெந்த அளவுன்னு பார்ப்போம். மீன் கட் பண்ணி கொண்டதால் நான் கழுவி எடுத்துட்டேன். இப்போ இதே கறி சமைக்கிறதுக்கு குரக்கா ஊற போட்டுறணும். குரக்காண்ட குடம்புலிண்டி இந்த குரக்கா நான் சுடுதானிலே ஊற போட்டு நான் அவசரமாக இது ஊறி வந்துடும். ஒரு சாதாரண அளவு குரக்கத்துன்னு 3 எடுத்துக்கோங்க. இதுக்கான மசாலா பவுடர் என்னென்னு பார்ப்போம். மிளகு விதை ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதோட நச்சீரகம் அதுக்கு 1/2 டீஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதோட இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போட்டு செய்ய போகிறேன். சின்ன வெங்காயம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லைண்டா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதோட பூண்டு ஒரு 10 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. நல்லா உரிச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட பட்டை சின்ன துண்டு ஒரு சின்ன துண்டு ஏலக்காய் தூள் ஒன்றும் போட்டுக்கோங்க. அப்போ இந்த கறி நல்லா இருக்கும். இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்த போகிற இதை நான் இப்போ ஃபைன் பவுடர் இல்லாமல் பேஸ்ட்டாக தான் அரைச்சி எடுத்துக்க அப்புறம் ஒரு மிக்சியிலே போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். எப்படி உங்களுக்கு இதை அம்மியிலையும் அரைச்சி எடுத்துக்கலும். இப்போ ஒரு மண் சட்டியோட அடுப்பில் வச்சுட்டு அது சூடாகி வரசில் 2 கரண்டி மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் தான் ஊற்றிருந்தேன். இதோட கடுகு வெங்காயம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சு வரசில் கடுகு வெந்தயம் பொரிஞ்சு வரசில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு அதை என்னப்படி கலந்து விட்டுக்கோங்க. இதோட சின்ன ஒரு பச்சை மிளகாய் இன்னப்படி சின்ன கீரலாக போட்டுக்கணும். அதோட சின்ன தக்காளி ஒன்று சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாம் இன்னப்படி கலந்து விட்டுக்கணும். முக்கியமாக நீங்கள் மீன் கறிகள் சமைக்கிறேன்னா மண் சட்டிலே சமைக்க பாருங்கள். அப்போ தான் அதோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதோடய ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு பிஞ்சளவு மஞ்சளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இன்னப்படி எல்லாம் கலந்து விட்டுக்கணும். அதோட தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. டக்குன்னு வதங்கிடும். அப்போ இதெல்லாம் இப்போ நாங்கள் அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கணும். சேர்த்து இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கணும். நீங்கள் ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. எல்லாம் கலந்து விட்ட பிறகு இந்த கலர் வரணும். வரசில தான் நீங்கள் கழுவி வச்சு இந்த மீனை இதோட சேர்த்துடணும். சேர்த்து இதுக்கு போதானே இன்னும் தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்து இன்னும் நல்லா கலந்து விட்டுக்கணும். எல்லாம் அந்த மசாலாவெல்லாம் மீனில் படுற அளவுக்கு நீங்கள் அப்படி கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்ட பிறகு தண்ணி ஊற்றி நீங்கள் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடணும் மீடியம் ஃப்ளேமில். வெந்து வரசில் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இன்னும் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கிரேவி எனக்கு போதுமாக இருந்துச்சு. உங்களுக்கு இதையும் விட வற்றி வேகணும்னா இன்னும் கொஞ்சம் வற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த டைம் நீங்கள் புளி உப்பெல்லாம் கணக்கான செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, ரொட்டி அது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.